மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு டேஞ்சன்ட் டீச்சிங் இந்த சேனல் மூலமாக நாம் 12th ஸ்டாண்டர்டுடைய மேக்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வால்யூம் 1 வந்து நாம் ஃபஸ்ட்டு சாப்டர் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் வந்து நாம் எல்லா எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி கொடுக்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னா என்ன, இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னா என்னன்றதை நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஒவ்வொரு செஷனையும் டே 1 டே 2ன்னு நான் வந்து பிளேலிஸ்ட்டில் 12th ஸ்டாண்டர்டில் போட்டு வச்சுருப்பேன். இந்த ஒவ்வொரு செஷனையும் நீங்கள் விடாமல் எல்லா நாளுடைய கிளாஸையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸில் சென்டம் அடிக்க முடியும். அதே சமயத்தில் டேஞ்சன்ட் டீச்சிங்கிற இந்த யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணணும். அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்துருந்தீங்கன்னா நீங்கள் டியூஷன் போயிட்டு ஸ்பெஷல் கோச்சிங் எடுக்கணும், டியூஷன் போகணும் அப்படின்றதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போகிறோம். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி தருவோம். ஆகையால் சென்டம் அடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு கிளாஸ் விடாமல் நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் 1.1 எடுத்துக்க. இந்த 1.1ல என்ன இருக்குன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. 8 -6 2 -6 7 -4 2 -4 3. இந்த ஒரு மேட்ரிக்ஸுக்கு வந்து நாம வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை A இன்ட்டு அட்ஜாயிண்ட் A, அட்ஜாயிண்ட் A இன்ட்டு A ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு I3 அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். இந்த ஒரு கொஸ்டினோட நான் என்ன பண்ணிக்கிறேன், அட்ஜாயிண்ட் A முடிச்சுட்டு இன்வெர்ஸுக்கு போயிடுவேன். ஓகேவா? இப்ப நான் இதை வந்து பொறுமையா சொல்லித்தரேன், கேட்டுக்கோ. முதல்ல இந்த மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா 4 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்ப நான் என்ன பண்றேன், சொல்யூஷன் பார்ட் போடுறேன். சொல்யூஷன் பார்ட் போடும்போது அங்க கொடுத்துருக்கிற அந்த மேட்ரிக்ஸை எழுதணும். உன்னோட ஆன்சர் ஷீட்ல நீ எடுத்து எழுதணும். 8 6 2 -6 7 -4 2 -4 3. கையில புக் வச்சிருப்பேன். புக்கு வச்சுட்டு எக்ஸாம்பிள் 1.1ல இந்த கொஸ்டின் கரெக்டா இருக்கான்னு பார்த்துப்போம். இப்போ முதல்ல நான் என்ன பண்றேன், ஃபைண்டிங் கோஃபேக்டர்ஸ். கோஃபேக்டர்ஸை ஃபைண்ட் அவுட் போட போறேன். நேற்று சொல்லி தந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், A11 போட போறேன். A11 அப்படின்னா நான் சொல்ல போறது நல்லா கவனமா கவனி. டவுட் இருந்ததுன்னா இந்த இடத்துலயே நீ ரெக்டிஃபை பண்ணிக்கணும். கன்வின்ஸ் ஆகி படிச்சிட்டோன்னா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப A11ஓட பொசிஷன் வந்து 8. இந்த 8 எங்க இருக்கோ அந்த காலம், இப்ப 8 இங்க தானே இருக்கு, அந்த காலமையும் அந்த ரோவையும் விட்டுடணும். விட்டாச்சுன்னா மீதி என்ன இருக்கோ அதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு டைரக்டா போட தெரியும். அப்படியே இதை விட்டு இந்த இதையும் விட்டாச்சுன்னா இது மட்டும் இருக்கும். அப்போ அதை நீ டைரக்டா போடலாம். டைரக்டா போட பயமா இருக்கு அப்படின்னா தப்பு இல்லாம போடணும்னா எக்ஸாம்ல நீ என்ன பண்ணிக்கோ, அதை எடுத்து எழுதிட்டு முதல்ல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணு. 21 உடனே ஒரு மைனஸ் போட்டு முடிச்சுட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 16. அப்ப 21ல 16 போயாச்சுன்னா 5. அதுக்கு நீ நேரா போட தெரிஞ்சுக்கணும். 7 3s are 21 மைனஸ் 4 4s are 16. டைரக்டா வந்து 5 போடுறதுக்கு பழகணும். டைரக்டா இந்த ஸ்டெப்பை மட்டும் போடுறதுக்கு பழகணும். இதெல்லாம் போட வேண்டாம். அப்புறம் A12 போடும்போது 1 + 2, இங்க இருக்கிற 1 + 2 3. 3 ஆட் நம்பர், முன்னாடி மைனஸ் போட்டு சொன்னேன். அப்போ அது யாரோட பொசிஷன்னா -6ஓட பொசிஷன். -6ஓட பொசிஷன் A12ன்றது. இந்த -6 எங்க இருக்கோ அந்த காலம் அந்த ரோவை விட்டாச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும்னா -6 இருக்கும், -4 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும். இப்போ இந்த மைனஸா அப்படியே வச்சுக்கோ. 6ஆல 3 மல்டிப்ளை பண்ணா -18. உடனே ஃபார்முலால ஒரு மைனஸ் போடுவேன்.
இந்த 2வால இந்த 4 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு -8 வருது. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. இப்போ ஒரு மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடும். அப்ப எனக்கு +8 கிடைக்குது. -18ல 8 போயாச்சுன்னா -10 வரும். அந்த மைனஸால வெளியில இருக்கிற மைனஸை மல்டிப்ளை பண்ணா +10 வரும். இப்ப அடுத்தது நான் என்ன பண்றேன்? A13 போடுறேன். 1 + 3 4 ஈவன் நம்பர். அப்ப நீ முன்னாடி மைனஸ் போட வேண்டாம். அது யாரோட பொசிஷன்னா 2ஓட பொசிஷன். இந்த 2 எங்க இருக்கோ அந்த காலம் அந்த ரோவை விட்டாச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிறது -6 7 2 -4. இப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணனா 6 × 4 -× -24. உடனே ஒரு மைனஸ் போடுவேன். 7 2s are 14 வரும். 24ல 14 போயாச்சுன்னா 10. இப்ப நான் என்ன முடிச்சிருக்கேன் அப்படின்னா ரோ 1ஓட எல்லா கோஃபேக்டர்ஸையும் முடிச்சாச்சு. ரோ 1ஓட எல்லா கோஃபேக்டர்ஸையும் முடிச்சாச்சு. இப்ப நான் ரோ 2ஓட கோஃபேக்டர்ஸுக்கு வரேன். அது வந்து எதுல ஆரம்பிக்கிறதுனா A21ல ஆரம்பிக்குது. A21னா 2 + 1 3 முன்னாடி மைனஸ் போட்டுக்கோ. நல்லா கவனிக்கணும். அப்போ -6ஓட கோஃபேக்டர். இந்த -6 எங்க இருக்கோ அந்த ரோவையும் அந்த காலமையும் விட்டாச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிறது -6 இருக்கும், 2 இருக்கும். இதையும் விட்டுணும். 4 3 இருக்கும். -4 இருக்கும், 3 இருக்கும். நல்லா கவனிக்கணும். which is equal to இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோ. 6ஆல 3 மல்டிப்ளை பண்ணா -18. உடனே ஃபார்முலால ஒரு மைனஸ் போடுவேன். இந்த 4ஆல 2 மல்டிப்ளை பண்ணும்போது அது ஒரு -8 வரும். -× -+8 வரும். 18ல 8 போயாச்சுன்னா -10 வெளியில ஒரு மைனஸ். the answer comes in +10. டவுட் இருந்தா கேட்கணும். A22 போடுறேன். A22ன்றது யாரோட பொசிஷன்னா 7ஓட பொசிஷன். அந்த 7 எங்க இருக்கோ அந்த ரோவையும் அந்த காலத்தையும் விட்டுட்டுனா 8 2 2 3 8 2 2 3 கிடைக்குது. A22 போடும்போது இப்போ 8ஆல 3 மல்டிப்ளை பண்ணும்போது 24. ஒரு மைனஸ் போட்டு 2 2s are 4. the answer is 20. இப்போ நான் A23 போட போறேன். 23 போடும்போது என்ன ஆகும்? 2 + 3 5 ஆட் நம்பர். முன்னாடி மைனஸ் போட்டுக்கோ. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்போ 2 3 பொசிஷன்னா யாருன்னா -4ஓட கோஃபேக்டர். இந்த -4 எங்க இருக்கோ அந்த ரோவையும் அந்த காலமையும் விட்டாச்சுன்னா 8 -6 2 -4. 8 -6 2 -4 கிடைக்கும். அப்போ அந்த முன்னாடி இருக்கிற மைனஸ் அப்படியே வச்சு 8ஆல இந்த 4 மல்டிப்ளை பண்ணா -32 வரும். உடனே ஒரு ஃபார்முலால மைனஸ் போடுவேன். 2ஆல 6 மல்டிப்ளை பண்ணும்போது -12. ஏற்கனவே ஒரு மைனஸ். அப்போ அது என்ன ஆகும்? +12ன்னு வரும். அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 32ல 12 போச்சுன்னா எவ்வளவு வரும்னா 20 வரும். -20 இதுல ஒரு 20 வெளியில 20 வரும். அவ்வளவுதான். இப்போ செகண்ட் ரோ முடிஞ்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? தேர்ட் ரோ போட போறேன். தேர்ட் ரோன்றது A31. A31ன்றது யாருன்னா 2ஓட கோஃபேக்டர். இந்த 2 எங்க இருக்கோ அந்த காலம் அந்த ரோவை விட்டுறணும். -6 2 7 -4. அப்போ கவனிக்கணும். -6 3 1ஓட கோஃபேக்டர் இவரு. இதையும் விட்டுறணும். -6 2 7 -4. அப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 3 + 1 4 முன்னாடி மைனஸ் போட வேண்டாம். 6 4s are 24 minus 7 2s are 14. the answer comes 10. A32 போடு. 32னா 3 + 2 5 வருது. முன்னாடி மைனஸ் போட்டுக்கோ. 32 அப்படின்னா யாரோட பொசிஷன்னா 4ஓட பொசிஷன். அப்போ 4 எங்க இருக்கோ அந்த காலம் அந்த ரோவை விட்டுறணும். அப்ப 4ஓட ரோவையும் காலமையும் விட்டா 8 2 -6 -4. 8 2 -6 -4. பாரு 3 2ஓட பொசிஷன் -4. இந்த காலமையும் இந்த ரோவையும் விட்டனா 8 2 -6 -4. அப்ப அதை எக்ஸ்பேண்ட் பண்ணனா முன்னாடி மைனஸ் இருக்கு அப்படியே வச்சுக்கோ. 8 4s are 32 -32. உடனே ஒரு மைனஸ் போடுவேன். 6 2s are 12ல ஒரு மைனஸ் வரும். +12 வரும். which is equal to 32ல 12 போயாச்சுன்னா 20 வரும். -20 வெளியில ஒரு மைனஸால மல்டிப்ளை பண்ணா +20 வரும். A33 போடுறேன். A33 அப்படின்னா யாருன்னா 3ஓட கோஃபேக்டர். இந்த 3 எங்க இருக்கோ அந்த காலம் அந்த ரோவை விட்டுறணும். அப்போ மைண்ட்ல 8 -6 -6 7 போடணும். 8 -6 -6 7. இப்போ இதோட வேல்யூ எவ்வளவு கிடைக்கிறதுனா 8 7s are 56 கிடைக்கும்.
உடனே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் போடுவேன். 6 6 ஆர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 36 வரும். 56ல் 36 போயாச்சுன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 20 கிடைக்குது. இப்படி நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. இப்படி ஒரு 3x3 மேட்ரிக்ஸுக்கு கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுல உனக்கு டவுட்டே இருக்கு. ஏன்னா அடுத்தது நம்ம இன்வெர்ஸ் பார்க்க போறோம். இப்போ இதுல எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் இங்க அட்ஜாயிண்ட் ஏ போட போறேன். நல்லா கவனிங்க. அட்ஜாயிண்ட் ஏ போட போறேன். அட்ஜாயிண்ட் ஏ வந்து எப்படி போடுறதுன்னு பாரு. ஃபர்ஸ்ட் இந்த ரோ 1ல இருக்கிற எல்லா ஆன்சரையும் எடுத்துக்கோ. 5 10 10 5 10 10. அடுத்தது ரோ 2ல இருக்கிற ஆன்சர் 10 20 20 10 20 20. ரோ 3ல இருக்கிற ஆன்சர் 10 20 20. இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணும்? டிரான்ஸ்போஸ் போடணும். பவர் டி போடணும். டிரான்ஸ்போஸ்னா என்ன? ரோ எல்லாம் காலமா மாத்தணும். 5 பாரு, இந்த ரோ எல்லாம் காலமா மாத்தணும். 5 10 10, அப்புறம் 10 20 20, அப்புறம் 10 20 20. அவ்வளவுதான். இதுதான் யாரு? அட்ஜாயிண்ட் ஏ. நல்லா கவனிங்க. இப்ப நான் எதை வெரிஃபிகேஷன் பண்ணோம்னா ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ, A into adjoint A, adjoint A into A, determinant of A into I3 வெரிஃபை பண்ணணும். அப்போ A இங்க இருக்கு. இதுதான் adjoint A. நல்லா கவனிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? A into adjoint A கண்டுபிடிக்க போறேன். இது வரலையும் உங்களுக்கு நான் 11th படிக்காம அப்படியே மறந்துட்டேன். ஏதோ ஒன்று ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்றது எப்படின்னு இங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப மேட்ரிக்ஸோட எல்லா பேசிக்கும் இந்த ப்ராப்ளத்துல தெரிஞ்சுக்கலாம். அப்ப அடுத்த எக்ஸசைஸ் போகும்போது இதுல லேகிங் இருந்ததுன்னா அது சுத்தமா காலியாயிடும். அதனால என்ன டவுட் இருந்தாலும் இங்கேயே கிளியர் பண்ணிக்கணும். அப்ப நான் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் எழுதும் போது ஏ எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 8 -6 2 -6 7 -4 2 -4 3. அத இவர் தான் அட்ஜாயிண்ட் ஏ. அதால மல்டிப்ளை பண்ணணும். 5 10 10 10 20 20 10 20 20. மல்டிப்ளை பண்ணலாமா? எப்படி மல்டிப்ளை பண்ண சொல்லு. இதுதான் ரோ 1. இந்த ரோவை இங்க இருக்கிற காலமால மல்டிப்ளை பண்ணணும். இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இங்க இருக்கிற செகண்ட் எலிமெண்ட், இங்க இருக்கிற செகண்ட் எலிமெண்ட், இங்க இருக்கிற தேர்ட் எலிமெண்ட், இங்க இருக்கிற தேர்ட் எலிமெண்ட். புரியுதா பாரு. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இதே மாதிரி எல்லாத்துக்கும். அப்ப மல்டிப்ளை பண்ண போறேன். 8 5s are 40, 6 into 10 60, 20. அப்புறம் அதே ரோ செகண்ட் காலம் 80 120 40. அதே ரோ தேர்ட் காலம் 80 120 40. கவனிக்கணும். இப்ப நான் செகண்ட் ரோக்கு வந்தாச்சு. -30 70 40. அதே செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 6 into 10 -60, 7 into 20 140. நல்லா கவனிக்கணும். 4 into 20 -80. அடுத்தது சேம் செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் காலம் 6 into 10 -60, 7 into 20 140, 4 into 20 -80. இப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2 5 ஃபாஸ்டா போடுறேன். இதே மாதிரி நீ எல்லாத்தையும் போட்டுக்கோ. 30, அப்புறம் 20 வரும், 80 வரும், 60 வரும். அடுத்தது 20 வரும், 80 வரும், 60 வரும். என்ன ஆச்சு பாரு. என்னாச்சு? 40 + 20 60 - 60 0, 120 120 0. எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 0 0 0 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சு என்ன மேட்ரிக்ஸ் 0 அப்படியே வருது. இது யாரு?
ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ நீ அட்ஜாயிண்ட் ஏவை முதல்ல போட்டு. அட்ஜாயிண்ட் ஏ யார் அப்படின்னா 5 10 10 10 20 20 10 20 20. இதை மேட்ரிக்ஸ் ஏவால மல்டிப்ளை பண்ணும். ஏவால 8 மைனஸ் 6 2 மைனஸ் 6 7 மைனஸ் 4 2 மைனஸ் 4 3 இதால மல்டிப்ளை பண்ணும். இந்த மாதிரி சொல்லுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரோவால இந்த காலம் மல்டிப்ளை பண்ணும். ஃபாஸ்டா போடுறேன் பாரு. 80 60 20 30 70 40 10 40 30. அடுத்தது 80 120 40 80 120 40. அடுத்தது minus 60 140 minus 80. Second row third column 20 80 60. இப்போ third row first column 10 into 8 புரியலாம் பார்க்கணும். 10 into 8 அப்போ 80. 20 into 6 minus 120 40. அப்புறம் third row second column minus 60 140 80. அப்புறம் 20 80 60. அவ்வளோதான். இதெல்லாம் என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா 0 0 0 0 0 0 0 0 0. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ அடுத்தது நம்ம யாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு I3 கண்டுபிடிக்கணும். இப்போ இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமால நான் மல்டிப்ளை பண்ணும்போது 5ஆல 8 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கணும்? 40 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் 40. இந்த 40ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணா 60 60 மைனஸ் 60 0 கிடைக்கும். சாரி, இந்த 0. ஓகேவா? ரைட், கவனிக்கிறீங்களா? 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. ஃபர்ஸ்ட் 8 எடுத்துக்கணும். 8 எடுத்துக்கணும். நான் உனக்கு ரொம்ப டீட்டெயிலா சொல்லித்தரேன். எக்ஸாமினேஷன்ல எப்படி போடுறதும் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லித்தரேன். இந்த 8 எடுக்கும்போது அந்த காலமையும் அந்த ரோவையும் விட்டுட்டேன்னா 7 minus 4 minus 4 3 இருக்கும். அடுத்தது நடுவுல வரும்போது எப்பயுமே டிட்டர்மினன்ட்ல வந்து இது பிளஸ் பொசிஷன் மைனஸ் பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். அப்ப டிட்டர்மினன்ட்ல இந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தா மைனஸ். அதெல்லாம் கவனிக்கணும். அப்போ நீ ஃபார்முலால மைனஸ் போடும். ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் 6 இருக்கு. அதை போடும்போது என்ன ஆகும்? புரியறதுக்காக நான் மைனஸ் 6னே போட்டுக்கிறேன். இப்ப இந்த மைனஸ் 6 எங்க இருக்கோ அந்த காலம் அந்த ரோவை விட்டுட்டேன்னா நம்ம கிட்ட யார் இருப்பாங்க அப்படின்னா மைனஸ் 6 இருக்கும், மைனஸ் 4 இருக்கும். அதாவது மைனஸ் 6 எங்க இருக்கோ அந்த காலம் அந்த ரோவை விட்டுணும். அப்போ 2 3 இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா பிளஸ் இருக்கு. இப்போ பிளஸ் போட்டுரு. பிளஸ் போட்டுட்டு இங்க யார் இருக்காங்கன்னா 2 இருக்கு. அந்த 2வை போட்டுரு. 2 எங்க இருக்கோ அந்த காலம் அந்த ரோவை விட்டேன்னா மைனஸ் 6 7 2 minus 4. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். 7 into 3 21. உடனே ஒரு மைனஸ் போடணும். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 16 வருது. நல்லா கவனிக்கணும். இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் 6 ஆயிடுச்சு. உடனே இந்த பிராக்கெட் போட்டுட்டு 6ஆல 3ஐ மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 80. உடனே ஒரு மைனஸ் போடுவேன். இந்த 2ஆல இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 8 வரும். அந்த மைனஸும் இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும். பிளஸ் 2 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவேன் 24. உடனே ஒரு மைனஸ் போடுவேன். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் 14. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 8 இன்ட்டு 21ல 16 போயாச்சுன்னா 5 வரும். பிளஸ் 6 இன்ட்டு
மைனஸ் 18ல 8 போயாச்சுன்னா மைனஸ் 10 வரும். பிளஸ் 2 இன்ட்டு 24ல 14 போயாச்சுன்னா 10 வரும். இப்போ எனக்கு 8 5s are 40 minus 60 plus 20 plus value 40 plus 20 60 minus 60 answer என்ன வருது 0. இப்படிதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. ஆனா எக்ஸாமினேஷன்ல எப்படி போடுவோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸாமினேஷன்ல போடும்போது இவ்வளவு பெருசெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் 10th 11th முடிஞ்சிருச்சு. 12th டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ போடும்போது 8 இதை விட்டுரு அப்படியே மனசுக்குள்ளேயே போடணும். 8 இன்ட்டு 7 3s are 21 மைனஸ் 16 உடனே ஃபார்முலா ஒரு மைனஸ், ஏற்கனவே அங்கே ஒரு மைனஸ், பிளஸ் 6 இன்ட்டு 6 எங்க இருக்கோ அந்த காலம் அந்த ரோ விட்டுனா மைனஸ் 18 உடனே ஒரு மைனஸ், 2 4s are மைனஸ் 8 ஏற்கனவே ஒரு மைனஸ், பிளஸ் 8 பிளஸ் 2 இன்ட்டு இந்த 2 எங்க இருக்கோ இதே எண்ணி விட்டனா 24 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 24 minus 14 which is equal to 21 8 into 5 plus 6 into minus 10 plus 2 into 10 which is equal to 40 minus 60 plus 20 60 minus 60 the answer is 0. இப்போ நம்ம என்ன வெரிஃபிகேஷன் பண்ணணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a into I3 டிட்டர்மினன்ட் ஆஃப் a நமக்கு என்ன வந்திருக்கு 0 into what is I3 1 0 0 0 1 0 0 0 1 I3 னா ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்ப 0 வால இதை மல்டிப்ளை பண்ணும்போது we get 0 0 0 0 0 0 0 0 0 which is equation number 3. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா from 1 2 and 3 a into adjoint a அது எழுதிரு adjoint a into a equal to determinant of a into I3 verified அப்படின்னு போடணும். இந்த கொஸ்டினை வந்து போர்டு எக்ஸாம்ல கேட்டுட்டாங்கன்னா 3 நிமிஷத்துல போடணும். எவ்வளவு நிமிஷம்? 3 நிமிஷம். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், பயங்கரமா படிச்சிருப்ப, ஈஸியா இருக்கும். ஆனா டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு, அங்கதான் அதை செக் வைப்போம். அப்ப நீ என்ன பண்ணும், வீட்ல பிராக்டிஸ் பண்ணி இதை 3 நிமிஷத்துக்குள்ள போடணும். எக்ஸாமினேஷன்ல இதை மட்டும் தான் எழுதணும். இது பேசிக்கா ஒரு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதுக்கு ரொம்ப டீடைலா சொல்லி கொடுத்து டைரக்டா போட பழகணும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரையிலும் நான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெளிவாக போட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படித்தது மறந்துருந்தாலும் மேட்ரிக்ஸஸ்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் நான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு டிட்டர்மினன்ட் எப்படி த வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் போடும்பொழுது நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக போடாமல் டைரெக்டாக போடுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஆகையால் இப்போ நான் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸை வந்து முடிச்சிருக்கேன். இப்போது நாம் அடுத்தது பார்க்க போகிறது எப்படி ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சொல்ல போற விஷயத்த நல்லா கவனிங்க. ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா 1/determinant of a into adjoint a. இது ஏன் இப்படி வந்ததுன்னு இதுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஏன் வந்து a இன்வர்ஸ் வந்து 1/determinant of a into adjoint a வருது ப்ரூஃப் இருக்கு. ப்ரூஃப் இல்ல கடைசியில பார்க்கலாம். இதுல நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்னன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா தான் இருக்கணும், ரொம்ப முக்கியம். அப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருந்தா மட்டும்தான் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், இல்லைன்னா கிடையாது. நீ கேட்கலாம், சார் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0ன்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிடும். அப்போ ஒரு கொஸ்டின்ல ஃபைண்ட் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்தா ஃபர்ஸ்ட் நீ கண்டுபிடிக்க வேண்டியது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தான்.
அட்ஜாயிண்ட் ஏ கிடையாது. நிறைய பேர் இந்த கொஸ்டின் கொடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க, அட்ஜாயிண்ட் ஏ போடுவாங்க, அப்புறமா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ போடுவாங்க. அப்படிலாம் போடக்கூடாது. அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை தான் நீ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதுதான் முதல் ப்ரியாரிட்டி. இப்போ ஒரு இன்வர்ஸ் கேட்கறாங்க, ஏ இன்வர்ஸ் கேட்கறாங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, அதுக்கப்புறம் தான் அட்ஜாயிண்ட் ஏ. அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இல்லைன்னா ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ஒரு 2x2 மேட்ரிக்ஸுக்கும் ஒரு 3x3 மேட்ரிக்ஸுக்கும் எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கணும். இதுக்கு எப்படி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, இதுக்கு எப்படி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்றத நம்ம பார்க்கணும். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0 வந்தா நல்லா கவனிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0 வந்துருச்சுன்னா அங்க கொடுத்திருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு என்ன பேர்னா, மேட்ரிக்ஸ் ஏக்கு என்ன பேர் அப்படின்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ் பேர். சிங்குலர் மேட்ரிக்ஸ். அதுவே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்தா ஏ இஸ் நான் சிங்குலர். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கும். நாட் ஈக்குவல் டு 0னா ஏக்கு என்ன பேர்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் பேரு. இது ரொம்ப முக்கியம். அப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்ன, அந்த மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கும். அந்த மேட்ரிக்ஸ் என்ன இருக்கணும், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ல என்ன, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தாதான் ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சிட்டாதான் நம்ம மற்றதெல்லாம் புரியும். 1 மார்க் கொஸ்டின்ல இது மாதிரி தான் கேட்பாங்க. உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் 1.2 if A equal to ABCD, அவங்களே சொல்லிட்டாங்க இஸ் நான் சிங்குலர், find A inverse. It is given that the given matrix is non-singular. It means determinant of A is not equal to 0. இந்த ப்ராப்ளத்துல கொடுத்தாச்சு, அவனே கொடுத்துறான். The given matrix is என்னது, non-singular அப்படின்னு கொடுத்துட்டு they are asking find A inverse. இப்போ நான் எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்றேன்னு பாரு. சொல்யூஷன் பார். என்கிட்ட A அப்படின்ற மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா ABCD அப்படின்னு இருக்கு. இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏவால டி மல்டிப்ளை பண்ணு, ஏடி, உடனே ஒரு மைனஸ் போடு, பி இன்டு சி, பிசி. அவனே சொல்லிட்டான் இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்ப இது எப்படி இருக்கு, நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா இட் இஸ் கிவன் தட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் நீங்க எழுதணும். எழுதியாச்சு. அப்ப ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை எழுது. 1 by determinant of A into adjoint A. இப்ப நம்ம யாரை கண்டுபிடிக்கணும், adjoint A கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி adjoint A கண்டுபிடிக்க போறேன். யார் கரெக்டா சொல்றீங்க பா. ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு adjoint A கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், லீடிங் டயகனல இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்ப இந்த D இங்க வரும், A இங்க வந்துடும். இத ரெண்டுத்தையும் மத்தத இருக்கிற அதை சேஞ்ச் ஆஃப் சைன் பண்ணிக்கணும். -c -b. இது எல்லாருக்கும் புரியுதா பாரு. அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறது 2x2 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும், மத்தத சேஞ்ச் ஆஃப் சைன் பண்ணிக்கணும். பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இதோ கண்டுபிடிச்சு வச்சிருக்க AD - BC அதை போட்டுரு இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ D - B - C A. அவ்வளவுதான் இதுக்கு ஆன்சர். அப்படியே விட்டுருங்க. இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் இது. ஓகேவா? நீ எக்ஸாமினேஷன்ல என்ன தப்பு பண்றோம்னு நான் சொல்றேன். நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும்.
சார் என்ன சொன்னாரு, அட்ஜாயிண்ட் ஏன்னா லீடிங் டயகனல் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், மற்றதை சேஞ்ச் ஆஃப் சைன் பண்ணணும் போட்டுட்டு நீ என்ன பண்ணிடுவ, இங்க ஒரு டீ போட்டுருவேன், இங்க ஒரு டீ போட்டுருவேன். டீ எல்லாம் வராது, தப்பு. ஓகேவா? இது மட்டும்தான் ஆன்சர். அது அப்படியே இங்க எடுத்து எழுதி, அவ்வளவுதான். இப்ப நம்ம போட போறது எக்ஸசைஸ் 1.1ல எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் இன்வர்ஸ். ஷார்ட்டா எழுதிக்கிறேன், நீ புக்கை ரெஃபர் பண்ணி அந்த கொஸ்டின் என்னன்றது நான் எழுதிக்கிறேன். -2 4 1 -3 இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், சொல்யூஷன் பார்ட் எழுதி லெட் ஏன்னு எடுத்துக்கிறேன். அங்க ஏ அது மேட்ரிக்ஸுக்கு எதுவும் பேரே கொடுக்கல, அப்படியே மேட்ரிக்ஸ் மட்டும் இருக்கு. அதனால நான் அதை லெட் ஏ ஈக்குவல் டு -2 4 1 -3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ உனக்கு தெரியும் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா the formula is 1 by determinant of A into adjoint A. First determinant of A தான் கண்டுபிடிக்கணும். அப்ப determinant of A அப்படியே மனசுக்குள்ளேயே கண்டுபிடி. இந்த -2வையும் 3யையும் மல்டிப்ளை பண்ணா -2 into 3. சார் இப்ப determinant of A நீங்க போடுறீங்க, அப்ப determinant இது மாதிரி போடணுமா, போட்டுதான் போடணுமா, இல்ல அப்படியே டைரக்டா போடலாமா அப்படின்னா டைரக்டாவே போடலாம். இப்ப இந்த ஸ்டெப் போடணும்னு அவசியம் இல்லை, டைரக்டாவே ஆன்சர் போட்டுக்கலாம். இல்ல நான் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். இப்போ முதல்ல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 6, உடனே ஒரு மைனஸ் போடுவேன். 1 into 4 4, 6ல 4 போயாச்சுன்னா 2, 0 வரல, நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும், போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னா என்ன நான் சொல்லி கொடுத்தேன்னா, லீடிங் டயகனலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இவரு தான் லீடிங் டயகனல், இவரை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். -3 இங்க வந்துருவாரு, -2 இங்க வந்துருவாரு. மற்றதுக்கெல்லாம் சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுக்கணும். இவர் -1 ஆயிடுவாரு, இவர் -4 ஆயிடுவாரு. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணணும், therefore A inverse equal to 1 by determinant of A. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். determinant of A 2 into adjoint A. இதோ மேல கண்டுபிடிச்சிருக்கே, இதை அப்படியே எடுத்து எழுதணும். இப்போ உனக்கு ஒரு டவுட் வரும், இதை இப்படியே விட்டுடலாமா இல்ல இந்த 2ஆல இதை டிவைட் பண்ணி போடலாமா அப்படின்னு. 2ஆல டிவைட் பண்ணி போடுறதுனால போடு, இல்ல அப்படியே விட்டுரு. பெஸ்ட் வந்து நீ டிவைட் பண்ணியே போட்டுரு. அப்ப என்ன வரும், -3/2. இதை 2ஆல டிவைட் பண்ணும்போது, 2ஆல டிவைட் பண்ணும்போது 2 2s are 4. இதை 2ஆல டிவைட் பண்ணும்போது 1/2. இதை 2ஆல டிவைட் பண்ணும்போது 1 வரும். ஸோ திஸ் இஸ் ஏ இன்வர்ஸ். இதான் ஏ இன்வர்ஸ். எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் கொஸ்டின், அதுவும் ஃபைண்ட் தி இன்வர்ஸ் தான். Five 1 1 1 5 1 1 1 5. போர்டை கவனிச்சுருங்க. சொல்யூஷன் பார்ட் போடுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மேட்ரிக்ஸை லெட் ஏன்னு எடுத்துக்கிறேன். 5 1 1 1 5 1 1 1 5. இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து 1 by determinant of A into adjoint A. இது வேணா ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சு. ஃபர்ஸ்ட் இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப், இப்போ நான் இந்த மேட்ரிக்ஸ் இருந்து அப்படியே போடுறதுனாலும் போடலாம், இல்ல இது டிட்டர்மினன்ட்னா இது மாதிரி எழுதிட்டு போடுறதுனாலும் போடலாம், உன்னோட இஷ்டம் தான். 1 1 5. இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன், ஸ்ட்ரெயிட்டா போட போறேன் பாரு. முதல்ல 5 எடுத்துக்கிறேன். இந்த 5 எங்க இருக்கோ அந்த காலம் அந்த ரோ விட்டனா உன் மைண்ட்ல இதை ஃபிக்ஸ் பண்ணு. 5 5s are 25, -1 வந்துடும். இப்போ இங்க வரும்போது -1 வரும். இந்த 1 எங்க இருக்கோ அந்த ரோவும் அந்த காலமையும் விட்டுணும். ஸோ இந்த ரோவும் இந்த காலமையும் விட்டுணும். இந்த 1 எங்க இருக்கோ அந்த காலம் அந்த ரோவை விட்டுட்டுனா
1115 இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். புரியுதா பாரு? 1115 அதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு 1 into 5 5 minus 1 plus 1 into இவர் எங்க இருக்காரோ அந்த காலம் அந்த ரோ விட்டனா 1511. அப்போ 1 into 1 1 minus 5 வரும். ப்ராக்டிஸ் பண்ணி பாரு. அப்போ 5 into இது ஒரு 24. 5ல 1 போச்சுன்னா 1 into 4 plus 1 into minus 4. 24 into 5 எவ்வளோ? 120. இது ஒரு minus 4. இது ஒரு minus 4. அப்போ 120 minus 8 எவ்வளோ கிடைக்குது? 112, which is not equal to 0. அப்போ எது எப்படி எழுதணும்? A inverse exist. A inverse exist ன்னு எழுதியாச்சு. இப்போ நீ யாரை கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏவை வந்து நான் எவ்வளோ போன கிளாஸஸ் எல்லாம் வந்து நான் என்ன பண்ணேன், ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எடுத்துட்டு இருந்தேன். இப்போ நான் இருக்க என்ன பண்ண போறேன், அதை வந்து ரொம்ப ஷார்ட் ஆக்க போறேன். இப்போ அந்த அளவுக்கு நான் இப்போ எப்படி போறேனோ அதே மாதிரி போடணும். A11ஓட கோஃபேக்டர், A11ஓட கோஃபேக்டர்ன்றது இவரு 5. அது எங்க இருக்கோ அதை விட்டுட்டேன்னா 25 minus 1. The answer is 24. A12னா 1 plus 2 3 மைனஸ்ல ஸ்டார்ட் பண்ணணும். இவர் எங்க இருக்காரோ இதையும் விட்டுடணும். 5 minus 1 5 minus 1 4 minus 4. A13னா 1ஓட கோஃபேக்டர், இதை விட்டுடணும். 1 minus 5 minus 4. இப்போ யாரை முடிச்சாச்சு? ரோ 1 முடிச்சாச்சு. இப்படிதான் எக்ஸாம்ல போடணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்படி ஒரு சின்ன லைன் போட்டுக்கோ. எக்ஸாம்லயும் ஆன்சர் ஷீட்ல ரோ 1 ரோ 2 ரோ 3ன்னு 3 காலமா பிரிச்சு போட்டோம்னா உனக்கு தப்பு எங்க பண்றியோ கரெக்டா திருத்திடலாம். நீ எல்லாத்தையும் லைனா போட்டு வந்துட்டனா திருப்பி தேட ஆரம்பிக்கும். எது சின்ன தப்பாயிடுச்சோ தேட ஆரம்பிக்கும். இப்ப நான் எப்படி இங்க எழுதி தரணும் அதே மாதிரி நீ எக்ஸாமினேஷன்ல பிரசன்டேஷன் பண்ணா தப்பு நடந்ததுன்னா ஈஸியா திருத்த முடியும். இப்ப நான் A21 போடுறேன். A21னா 2 plus 1 3 மைனஸ்ல ஸ்டார்ட் பண்ணும். A21 எங்க இருக்குன்னு பாரு. இதோ இருக்காரு. இந்த 1 எங்க இருக்கோ அந்த ரோவையும் அந்த காலமையும் விட்டா 1115 ஃபிக்ஸ் பண்ணு. 5 minus 1. 5ல 1 போச்சுன்னா 4. The answer is minus 4. அடுத்தது A22 போடணும். 2 plus 2 4. ஈவன்ல வந்தா பிளஸ்ல வரும், முன்னாடி மைனஸ் போட வேண்டாம். 5ஓட கோஃபேக்டர் 5 எங்க இருக்கோ அந்த ரோவையும் அந்த காலமையும் விட்டா 5115. அப்ப 25 minus 1. The answer is 24. A23 போடு. 2 plus 3 5 ஆட் நம்பர், பிராக்கெட் போட்டுக்கோ. இப்போ 2 3ன்றது இந்த பொசிஷன். இந்த 1 எங்க இருக்கோ அந்த ரோவையும் அந்த காலமையும் விட்டா 5111. இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. 5 into 1 5 5 minus 1. So the answer is minus 4. இப்போ என்ன முடிஞ்சிருக்குன்னா ரோ 2 முடிஞ்சிருக்கு. இப்போ நான் ரோ 3க்கு வரேன். ரோ 3ல யார் இருப்பாங்கன்னா A31. A31 எங்க இருக்குன்னா இவரு 1. இந்த 1 எங்க இருக்கோ அந்த ரோவையும் அந்த காலமையும் விட்டுட்டேன்னா 1151 இருக்கு. அப்போ 1 minus 5 வரும். அப்போ இவர் வந்து 1 minus 5 which is equal to minus 4. A32னா 3 plus 2 5 மைனஸ்ல ஸ்டார்ட் பண்ணு. நான் இந்த 3 plus 2 5 ஆட் நம்பர் முன்னாடி மைனஸ்ல ஸ்டார்ட் பண்ணு. 2 3 2 plus 3 5 ஆட்ல வருது, முன்னாடி மைனஸ்ல ஸ்டார்ட் பண்ணுன்றது உனக்கு புரியறதுக்காக நான் வந்து சொல்றது. பட் அது ரூல் கிடையாது. உண்மையிலேயே அது எங்க இருக்கு, டிட்டர்மினன்ட்ல பொசிஷன்ல என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். அதை தேடி அதை ஞாபகம் வச்சுக்கிறதுல ஷார்ட்கட்டா நான் சொல்லித்தரேன். இப்ப A32 வந்து இவரு. இந்த 1 எங்க இருக்கோ அந்த காலம் அந்த ரோ விட்டனா 511. அப்போ 5 minus 1. So the answer is minus 4. A33 3 plus 3 6. முன்னாடி எதுவும் போட வேண்டாம். 5ஓட கோஃபேக்டர் இதை விட்டுரு 5 5s are 25 minus 1. So this is 24. அவ்வளவுதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன், அட்ஜாயிண்ட் ஏ போட போறேன். கவனிக்கணும் நல்லா. அட்ஜாயிண்ட் ஏ முதல்ல ரோ 1ல வந்ததெல்லாம் அப்படியே லைனா எழுது. 24 minus 4 4.
-4. ரோ 2ல வந்ததெல்லாம் எழுது. -4, 24, -4. ரோ 3ல வந்ததெல்லாம் எழுது. -4, -4, 24. பவர் T டிரான்ஸ்போஸ் போடணும் கண்டிப்பா. ஏன்னா இது 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ டிரான்ஸ்போஸ் போடும்போது ரோ எல்லாம் காலமா மாத்து. 24, -4, -4, -4, 24, -4, -4, -4, 24. அட்ஜாயிண்டே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். therefore 1 implies சொல்லு A inverse equal to 1 by determinant of A 112 into adjoint A 24 -4 -4 -4 24 -4 -4 -4 24. A inverse equal to 1 by 112 into 24 -4 -4 -4 24 -4 -4 -4 24. இப்ப என்ன பண்ணணும்? இந்த 112 உள்ள கொண்டு போயிடணும். மேட்ரிக்ஸ்ல உள்ள கொண்டு போகும்போது எல்லா டேர்முக்கும் வரும். நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்டெப் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். போர்டு எக்ஸாம்ல டைரக்டா ஆன்சர் போட்டுடலாம். அது எப்படி நான் சொல்லி தரேன். இந்த ஸ்டெப் வந்து உனக்கு புரியறதுக்காக போறேன். ஆக்சுவலா உள்ள என்ன நடக்குதுன்றதுக்கு புரியறதுக்காக போறேன். இப்ப 28 டைம்ஸ் வரும். அப்போ இது ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு இல்லையா, மத்த எல்லாமே என்னதான் வரும்? 1/28 வரும். இந்த 4 எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன வரும்? 1/28 வரும். நல்லா கவனிங்க. ரைட். இப்ப அதே மாதிரி 4 ஆல இதை கட் பண்ண எவ்வளவு வரும்? 6 4s வரும். அது இது எவ்வளவு வரும்? 28 வரும். அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா 6/28 -1/28 -1/28. அடுத்தது இதையும் கட் பண்ணனா என்ன வரும்? 1/28 வரும். எங்கெல்லாம் 4 இருக்கும். அப்ப -1/28 6/28 -1/28 -1/28 -1/28 6/28 அப்படின்னு இந்த ஆன்சர் முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா எல்லாத்துல இருந்து 1/28 வெளியில எடுத்துட்டோம்னா உள்ள என்ன ஆன்சர் இருக்குன்னா -6 -1 சாரி +6 -1 -1 -1 6 -1 -1 -1 6 அப்படின்னு அந்த ஆன்சர் முடிச்சிடலாம். இல்லைன்னா சார் 112 இருக்கு, 112 இருந்து நான் 4 மட்டும் எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன், முதல்லயே நான் இங்க வந்து என்ன பண்ணிக்கிறேன் 28 நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னா அதை எப்படி போடலாம் அப்படின்னா இந்த ஸ்டெப்ல 1/4 × 28 போட்டுக்கணும். இந்த 4 ஆல எல்லாத்தையும் டிவைட் பண்ணிடும். அப்ப வெளியில மட்டும் 128 அப்படின்னு போடணும். உன்னோட இஷ்டம் தான், எப்படி வேணா போட்டுக்கணும். இது வரலையும் நீங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீ என்ன பண்ணணும், எக்ஸசைஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் போடு, அசைன்மெண்ட் ப்ராப்ளமும் நான் கொடுக்குறேன், அதையும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.